வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரேஷன் கடைகளில் தடையின்றி பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வழங்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்தி வெளியாகியிருக்கிறது. ரேஷன் கடைகளில் தடையின்றி பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வழங்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணங்களை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு பாமாயில் துவரம்பருப்பை விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ரேஷன் கடைகளில் தடையின்றி பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வழங்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணங்களை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு பொருட்களை விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி ரேஷன் பொருட்களை விநியோகிக்காமல் இருப்பதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரேஷன் கடைகளில் தடையின்றி பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வழங்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பன், கூடுதல் விவரங்கள். சாம் சுந்தர், ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் தற்போது தமிழகத்தில் மக்கள் திண்டாட்டத்தில் இருப்பதாக அண்ணாமலை தனதுடைய ட்விட்டர் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலை நிறுத்தப் போவதாக செய்திகள் வெளியாகின. அதே நேரத்தில் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து அந்த முடிவை திமுக அரசு கைவிட்டதாக குறிப்பிட்டு ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய அறிக்கையை பதிவிட்டிருக்கிறாரு. ரேஷன் கடைகளில் 1 கிலோ உளுந்த பருப்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என பொய்யான வாக்குறுதியை அரசு தமிழக அரசு கொடுத்திருப்பதாக திமுக கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகள் கடந்தும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தற்போது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலை நிறுத்த தற்போது உள்ள அரசு முயல்வதாக சந்தேகம் எழுவதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் விதிகளை காரணம் காட்டக்கூடிய தற்போதைய அரசு அவை நடைமுறைக்கு வருவதற்கு பல நாட்களுக்கு முன்னதாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 60,000 டன் துவரம்பருப்பு மற்றும் 6 கோடி லிட்டர் பாமாயில் கொள்முதல் செய்ய வாணிப கழகம் மூலம் டெண்டர் கோரியிருந்தது என என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். பல மாவட்டங்களில் பல 100 டன் அளவிலான தரமற்ற துவரம்பருப்பு திருப்பி அனுப்பப்பட்டுவதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாகவும் அந்த நிறுவனங்கள் மீது தற்போது இருக்கக்கூடிய அரசு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதே போல மற்ற காரணங்களை நிறுத்திவிட்டு விட்டு உடனடியாக ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு மே, ஜூன் 2 மாதங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பாமாயிலும் துவரம்பருப்பும் உடனடியாக வழங்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தரமற்ற துவரம்பருப்பை அனுப்பிய நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தற்போது வலியுறுத்தி ஒரு அறிக்கையை தனது ட்விட்டர் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி காண்டிப்பன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.